அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோ டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இந்த 2025-26 கவுன்சிலிங்கில் முக்கியமான அப்டேட்ஸ் 3 அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி ஆன் பண்ணுவீங்க இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்களே பார்க்கலாம். இருந்தாலும் நம்ம ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம் அப்படின்றது அந்த வீடியோ. ஸோ லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் யூஜி ப்ரோக்ராமுக்கு 2025-26 என்ஆர்ஐ கோட்டா அப்புறம் என்ஆர்ஐ டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன், ஓகேங்களா. இந்த என்ஆர்ஐ கோட்டாவுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அது என்ன எப்போன்றதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ டீட்டெயில்ஸ் முழு விளக்கம் தெரிஞ்சுக்கலாம். இது முதல் தகவல். ஸோ ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ நார்மலாகவே நம்ம பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுது. பட் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கெல்லாம் ஈஸியாக வரலாம். இது தாங்க எங்கே நடக்குது என்ஆர்ஐக்கு வெரிஃபிகேஷன். என்றைக்கு தேதி 26/8 நடக்குது. காலையில் 9:30 மணிக்கு என்ஆர்ஐ கோட்டா அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்கிற பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்சஸுக்கு என்ன மார்க்கு அப்படிங்கிற டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ 45 பேரை கால் பண்ணியிருக்காங்க இது என்ஆர்ஐ கோட்டாவுக்கு. அதுக்கடுத்து ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டிலேயே இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப் கோட்டா அவங்களுக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் தெரியும். பிடிஎஃப் ஃபைலில் எவ்வளோ பேர் என்ன மார்க் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு எல்லாமே இமெயில் எஸ்எம்எஸ் எல்லாம் வந்திருக்கும், பார்த்துக்குங்க. இவங்களுக்கு 25ஆம் தேதி ஷெட்யூல் பண்ணியிருக்கு. எங்கே போகணுன்னா கோல்டன் ஜூப்ளி ஹால் டிஎன்ஏயு கோயம்புத்தூர் தான் போகணும். இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப் கேட்டகரிக்கு 25/8 பார்த்துக்குங்க இருக்குது. ஐஎஸ்கியூ டேட்டான்னு போட்டிருக்கு. 9:30 மணிக்கு ஆரம்பிக்குது. சரி, எவ்வளோ பேர் இதில் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இருக்கலாம்னு நினைக்கிறேன். 70 பேர் இருக்காங்க. மொத்தம் 70 பேர் இருக்காங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப் கோட்டாவுக்கு. சரி, நெக்ஸ்ட்டு டாபிக் என்ன? டிஎன்இ அகாடமிக் செஷன் 4th பேஸ் 4, அதாவது கவுன்சிலிங் 4ன்னு வச்சுக்கலாம். அதில் சிவி செஷன் 4ன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் ஓவராலாக செக் பண்ணி பாருங்கள். 163 மார்க்கிலேருந்து ஆரம்பிக்குது. 22ஆம் தேதி இவங்களுக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. 11 மணிக்கு ஃபஸ்ட்டு செஷன்னா. இந்த செஷன் இது வரைக்கும் 27 நடந்திருக்கு. இது 28வது செஷன் போட்டிருக்கு பாருங்களா, ரைட்டில் இருக்குது. ஸோ எவ்வளோ பேர் கூப்பிட்ருக்காங்க, என்ன மார்க் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற விளக்கத்தை இந்த பிடிஎஃப் ஃபைலில் இருந்தால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்லோவாக போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடலாம், ஓகேங்களா. ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் நீங்களே கவுண்ட் பண்ணி பாருங்கள். லேட்டஸ்ட் மார்க்கு லாஸ்ட்டு எது வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறத இதிலேயே தெரிஞ்சுக்க பாருங்களேன். 155 ஆரம்பித்தது. எனக்கு தெரிஞ்சு வெரி லோ மார்க்கு இறங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பாட்டம் வரைக்கும் போய் செக் பண்ணி பார்த்துங்க இது வரைக்கும் அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்றது. இவங்க எல்லாமே இந்த சொன்ன டேட்டு டைமுக்கு கம்பல்சரி டிஎன்ஏ ஆஃபீஸுக்கு போகணும். அங்கே போய்ட்டு தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு ஃபீஸை கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு அட்மிஷன் லெட்டர் கொடுப்பாங்க, ஓகேங்களா. இதுதான் இந்த தகவல். ஸோ பார்த்தீங்கன்னா 146 அதெல்லாம் கூட கீழே போயிட்டே இருக்குது. இப்போ நிறைய பேர் கூப்பிட்ருக்குறாங்க. கிட்டத்தட்ட 860-80 சீட்டுக்கிட்ட மேலே வேக்கன்சி இருக்குது இந்த பேஸ் 4ல். எல்லாருக்குமே இந்த 140 வரைக்கும் போயிருக்கா அப்படின்றத ஜஸ்ட் கோத்ரூ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.